வணக்கம். பிரியங்கா காந்தி காசா பத்தி ஒரு கருத்து சொன்னாங்க. அதுக்கு இஸ்ரேலிய தூதர் ஒரு பதில் கொடுத்தாரு. இது சோஷியல் மீடியால பெரிய விவாதமாச்சு இல்லையா? ரெண்டு தரப்பு வாதத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதோட இந்த விஷயத்துல இந்தியா ஏன் இவ்வளவு ஒரு மாதிரி சிக்கலான நிலைப்பாட்டுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது சும்மா ஒரு சோஷியல் மீடியா சண்டை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஆழமான சர்வதேச அரசியல் இருக்கு. இந்தியாவோட நிலைமையும் கொஞ்சம் தர்ம சங்கடமானதுதான். இதுல ரெண்டு பக்கமும் பாருங்க, ரொம்ப வலுவான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. முதல்ல பிரியங்கா காந்தி என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். அவங்க ட்வீட்ல இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யுதுன்னு நேரடியா சொல்றாங்க. காசாவில் 60,000க்கும் மேல பேர் கொல்லப்பட்டதாகவும் அதுல ஏறக்குறைய 18,500 பேர் குழந்தைங்களும் நூத்துக்கணக்கான பேர் பட்னியால செத்ததாகவும் சொல்றாங்க. லட்சக்கணக்கான பேர் பட்னியோட விளிம்புல இருக்காங்கன்னு, இதுல இந்தியா அமைதியா இருக்கிறது வெக்கக்கேடுன்னு, பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா துணை நிற்கணும்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியால சில போராட்டங்களும் நடந்துச்சு இல்லையா? இதுக்கு இஸ்ரேலிய தூதர் ரூபன் அசார் கொடுத்த பதில் பாத்தீங்கன்னா முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் கொன்னது 25,000 ஹமாஸ் தீவிரவாதிகளை தான். பொதுமக்கள் இறப்புக்கு காரணம் ஹமாஸ் அவங்கள கேடயமா பயன்படுத்துறதான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் கிட்டத்தட்ட 2 மில்லியன் டன் உணவு பொருளை காசாவுக்குள்ள அனுமதிச்சதாகவும், ஆனா ஹமாஸ் தான் அதை மக்களுக்கு போக விடாம அவங்கள பட்டினி போடுறதாகவும் அவர் குற்றம் சாட்டுறாரு. இனப்படுகொலை நடக்கல, ஹமாஸ் சொல்ற நம்பரை நம்பாதீங்கன்னு அவர் திட்டவட்டமா சொல்றாரு. அப்போ ரெண்டு தரப்பும் சொல்ற தகவலும் இவ்வளவு நேருதலா இருக்கு. இதை கேட்கிற நாம எதை நம்புறதுன்னு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குமே. உண்மைதான். இதுதான் போர் சூழல்ல இருக்கிற பெரிய சவால் பாருங்க. சரியான சரிபார்க்கப்பட்ட தகவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டு தரப்புமே தங்களுக்கு சாதகமான ஒரு சித்திரத்தை கொடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இது இந்த விஷயத்தை இன்னும் சிக்கலாக்குது. இப்போ உலகம் இதை எப்படி பாக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். அங்க சில மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் பல இஸ்ரேல் மேல அவங்க வச்சிருந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிற மாதிரி தெரியுது. முக்கியமா ஜெர்மனி, அவங்க இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்புறதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. இது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா ஜெர்மனி வரலாற்று ரீதியா இஸ்ரேலுக்கு ரொம்ப ஆதரவா இருந்த நாடு. அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், யூகே, ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வேன்னு பல நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கிறத பத்தி யோசிக்கிறாங்க, இல்லனா அந்த திசையில நகர்ந்திருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இஸ்ரேலோட ரொம்ப காலமா நெருக்கமா இருந்த நாடுகள் கூட இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அமெரிக்கா இந்த விஷயத்துல கொஞ்சம் தனிமைப்படுற மாதிரியும், இஸ்ரேல் மேல சர்வதேச அழுத்தம் அதிகமாகிற மாதிரியும் தெரியுது. இது ஒரு முக்கியமான கட்டம்னே சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி உலக அளவுல மாற்றங்கள் நடக்கும்போது இந்தியா எங்க நிக்குது? இந்தியாவுக்கு பாலஸ்தீனத்தோட ஒரு வரலாற்று ரீதியான உறவு இருக்கு. பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்ச முதல் அரபல்லாத நாடே இந்தியா தான். இப்பளும் மனிதாபிமான உதவிகள்லாம் அனுப்புறாங்க. ஆனா சமீப காலமா மத்த நாடுகள் கண்டிக்கிற அளவுக்கு இந்தியா இஸ்ரேலை கடுமையா கண்டிக்கலைங்கிறது உண்மைதான். இதுக்கு பின்னாடி பல புவிசார் அரசியல் காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இந்தியாவோட தற்போதைய நிலைமை போல. ஒரு பக்கம் பாலஸ்தீனத்தோட அந்த வரலாற்று உறவு, அந்த தார்மீக ஆதரவு, மறுபக்கம் இஸ்ரேலோட வளர்ந்து வர்ற பாதுகாப்பு, பொருளாதார உறவுகள். ஆபரேஷன் சுந்தர் மாதிரி பழைய விஷயங்களை கூட சிலர் குறிப்பிடுறாங்க. அதாவது இஸ்ரேலிய உதவியோட இந்தியர்களை மீட்டதா சொல்லப்படுற அந்த ரகசிய நடவடிக்கை. ஆமா, அந்த மாதிரி சில வரலாற்று நிகழ்வுகளும் தற்போதைய தேவைகளும் சேர்ந்து இந்தியாவின் நிலைப்பாட்டை ரொம்பவே சிக்கலாக்குது. இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி தான். அப்போ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய சவால். வரலாற்று நிலைப்பாடு, உள்நாட்டுல இருக்கிற கருத்துக்கள், சர்வதேச அழுத்தம், அதே நேரம் இஸ்ரேலோட இருக்கிற அந்த முக்கியமான உறவுகள், இது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம். இதுதான் வெளியுறவு கொள்கையோட யதார்த்தம். எல்லா நேரமும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி முடிவெடுக்க முடியாது. அப்பப்போ இருக்கிற சூழல், நம்மளோட நலன்கள், நீண்டகால நோக்கங்கள், உலக அளவுல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் முடிவெடுக்கணும். இது ஒரு கேள்வி எழுப்புது பாருங்க. இந்த சமநிலை நிலைப்பாட்டை இந்தியா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தொடர முடியும்? இது மாதிரி கடினமான தேர்வுகளை செய்ய வேண்டியதுதான் வெளியுறவு கொள்கைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் இஸ்ரேல் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு உள்நாட்டுல சில குரல்கள் வலுவா ஒலிக்குது. இன்னொரு பக்கம் உலகம் மாறிட்டு வர்ற சூழல்ல இந்தியா ரொம்ப கவனமா தன்னோட நலன்களையும் பார்த்துக்கிட்டு காய்களை நகர்த்துது. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எதிர்காலத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நேரடியா ஒரு பெரிய மோதல் வரலான்னு கணிக்கிறாங்க. அப்படி ஒண்ணு நடந்தா இப்ப கொஞ்சம் நடுநிலை வகிக்க முயற்சி பண்ற இந்தியா மாதிரி நாடுகள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்களாம்.